இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதன் மூலம் ஜனநாயகத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக அம்மா நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக அம்மா அமோக வெற்றி பெறும் என்றும் கழக நிர்வாகிகள் உறுதிபட தெரிவித்தனர். போல ஒரு சோதனையான காலகட்டத்தில் இன்னைக்கு நிக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவனும் அம்மாவும் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவாங்க. ஆர்கே நகர் மக்கள் மிகப்பெரிய வெற்றியை இந்த இயக்கத்துக்கு தருவாங்க. இந்த இயக்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் சொந்தம். நிரந்தரமாக இந்த சின்னம் எங்களிடத்தில் தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு சோதனையான காலகட்டம். இந்த சோதனையில் ஆர்கே நகர் மக்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்கள் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை எங்களுக்கு தருவாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு மக்களிடத்தில் உண்டு. ஆர்கே நகர் மக்களுடைய அனைத்து ஆதரவும் எங்களுக்கு இருக்கும். ஏனால் அது அம்மாவுடைய தொகுதி. கழகத்தின் அதிகாரப்பூர்வ சின்னம் முடக்கப்பட்டதில் ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறது. இந்திய அரசியல் வரலாற்றில் நேற்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சின்னம் வெற்றி சின்னம் இரட்டை இலை முடக்கப்பட்டது. இந்திய ஜனநாயகத்தில் இது ஒரு கருப்பு நாளாகவே நான் கருதுகிறேன். இது ஜனநாயகத்தின் மீது நடந்த ஒரு அத்துமீறல், ஜனநாயகத்தின் மீது நடந்த ஒரு ஆக்கிரமிப்பு, மக்களாட்சி தத்துவத்தின் மீது நடந்த கொரில்லா தாக்குதல். டிடிவி தினகரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா என்கிற முகவரியோடு தொப்பி சின்னத்தில் களத்தில் நிற்கிறார். ஈடில்லாத வெற்றி, இமாலய வெற்றியை குவிப்போம், துரோகத்திற்கு முடிவுரை எழுதுவோம், சதித்திட்டங்களை சாய்ப்போம், காரும் கடலும் உள்ளளவும் கழகத்தின் ஆட்சி இந்த மண்ணில் நீடிப்பதற்கு ஆர்கே நகர் அரண் அமைத்து நிச்சயமாக தரும்.